தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 26/7/2016 செவ்வாய்க்கிழமை, ரேவதி நட்சத்திரம் மதியம் 12:16 வரை, பிறகு அஸ்வதி நட்சத்திரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, சமயோஜித புத்தி எல்லோருக்கும் தேவை. அப்படி இருந்தால்தான் சமாளிக்கின்ற ஆற்றல் வரும். சில பேரை பார்த்தீங்கன்னா சமயத்தில் நல்லா அருமையா பேசி சமாளிச்சிருவாங்க. எந்த எதிர்ப்புகளும் அவர்களுக்கு வராமல் பார்த்துக் கொள்வார்கள். ஜாதகத்திலே சூரியனும் புதனும் இணைந்திருக்க வேண்டும். புத ஆதித்ய யோகம் இருந்தால் ஒருவர் அறிவாளியாக இருப்பார்களாம். புதன் தான் அறிவுக்கு, கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர். சார்ஜ் பெர்னாட் ஷாவினுடைய பிறந்த நாள் இன்றைக்கு. கேலண்டர்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு சார்ஜ் பெர்னாட் ஷா பிறந்த நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. பெர்னாட் ஷா மிகப்பெரிய அறிவாளி, அறிஞர். அவர் ஒரு முறை வீதியில நடந்து போனார். ஒத்தையடி பாதையில போனார். ஒத்தையடி பாதையில பக்கத்துல எல்லாம் ஒரு முள்ளா இருக்கு. ஒத்தையடி பாதை மட்டும் நல்லா இருந்துச்சு. அதில் நடந்து போற போது எழுத்தாப்புல ஒருத்தர் வந்தார். எழுத்தாப்புல வந்தவர் என்ன சொன்னாரு, இவர் விலகிறதா அவர் விலகிறதா, யாராவது ஒருத்தர் அந்த புல் தரையில முள்ள நின்னாத்தான் ஒருத்தர் போகலாம், இன்னொருத்தர் கிராஸ் பண்ணி எழுத்தாப்புல போகலாம். ஒத்தையடி பாதையில எழுத்தாப்புல வந்தவர் சொன்னாரு, நான் எப்பவுமே முட்டாள்களுக்கு வழிவிடுவதில்லை அப்படின்னு சொன்னாரு. எழுத்தாப்புல பெர்னாட் ஷா வர்றாரு. ஆனா அந்த எதிர்பார்ட்டி சொல்றாரு, நான் முட்டாள்களுக்கு எப்பவுமே வழிவிடுவதில்லைங்கிறார். அப்ப அவர் ஒதுங்கிக்கணும்னு அர்த்தம். உடனே பெர்னாட் ஷா ஒதுங்கி நின்று சொன்னாரு, நான் எப்பொழுதுமே முட்டாள்களுக்கு தான் வழிவிடுவது வழக்கம்னார். அப்ப வந்தவரை அவர் முட்டாள் ஆக்கிட்டார். அதே மாதிரி பெர்னாட் ஷாவை ஒரு அழகான இளம்பெண் பார்த்தா, ஒரு நல்ல மிக மிக அழகான பெண். அவ என்ன சொன்னா, பெர்னாட் ஷாவை பார்த்து, ஐயா நான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவர் கேட்டாரு, எதுக்காக அப்படின்னு கேட்டார். இல்ல, நீங்க இன்னைக்கு உலக புகழ் பெற்றவராக இருக்கிறீர்கள், மிகப்பெரிய அறிவாளியாக இருக்கின்றீர்கள், அறிஞராக இருந்து மேதையாக இருக்கின்றீர்கள். உங்களை நான் கல்யாணம் செய்து கொண்டால் உங்களோடு நான் இருக்கின்ற பொழுது எனக்கு பிறக்கின்ற பிள்ளை உங்களைப் போல அறிவாளியாகவும் என்னை போல அழகானதாகவும் பிறந்தால் இந்த உலகத்திலே மிக புகழ்பெற்றதாக இருக்கும், எல்லோரும் போற்றி கொண்டாடுவார்கள் அப்படின்னு சொன்னான். உடனே பெர்னாட் ஷா சிரிச்சார். பிறக்கிற குழந்தை என்னை மாதிரி அழகும் உன்னை மாதிரி அறிவும் இருந்தா என்ன பண்றதுன்னு கேட்டார். அவ ஆச்சரியப்பட்டார். ஏன் அப்படின்னா, இவர் அவ்வளவு அழகில் அவர் தெளிவில்லை. ஓரளவு உருவம் இருக்குமே தவிர அவர் ஓரளவு சாதாரணமான ஒரு எளிமையான தோற்றத்தில் இருப்பார். என்னை போல அழகும் உன்னை போல அறிவும் இருந்தால் என்ன செய்வதுன்னு கேட்டார். இப்படியெல்லாம் சமயோஜிதமாக பேசுகிற ஆற்றல் அந்த பெர்னாட் ஷாவுக்கு உண்டு. அவருடைய தொகுப்புகளை எல்லாம் நான் படித்திருக்கிறேன். அதே போல செட்டிநாட்டு பகுதியிலே ஒரு இடத்துல ஒருத்தர், ஒரு வயதானவர் ஒருத்தருக்கு உறவினர், அவர் இறந்து போயிட்டார். எப்பவுமே நல்லதுக்கு போனாலும் போகாம இருந்தாலும் இருக்கலாம், கெட்டதுக்கு போயிடணும் அப்படிம்பாங்க. இந்த துக்கத்தை விசாரிக்க போகல அப்படின்னா என்றைக்குமே அவங்களை பார்க்கிற போது ஒரு குற்ற உணர்வு இருக்கும். அவங்க செத்ததை கேட்கலையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த வயதானவர் இறந்ததை இவர் கேட்க போகல. கொஞ்ச நாள்ல ஒரு 2 மாதத்துல அவருடைய மகளுக்கு பிள்ளை பிறந்துருச்சு. பிள்ளை பிறந்த ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்ப பிள்ளை பிறந்ததை கேட்க போகணும். ஏன்னா அது அந்த மகளை கட்டின இடம் நெருங்கின சொந்தம். இந்த செட்டிநாட்டு பகுதியில் இருக்க இந்த செட்டியார் என்ன பண்ணாரு, அந்த வீட்டுக்கு போனாரு, கேட்க போகணும். அப்ப கேட்க போற போது அந்த ஆட்சி செட்டியார் போய் அவங்க இந்த குழந்தை பிறந்ததை கேட்பாங்க. பேரனுண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தைகளை சொல்லி கேட்பார்கள். அப்படி கேட்க போகின்ற பொழுது அந்த செத்ததும் அந்த வரியில வரணும், அதே நேரம் இந்த பிள்ளை பிறந்ததும் வரணும். சமயோஜிதமாக பேசுவார்கள் செட்டிநாட்டு ஆட்சிமார்கள். என்ன சொன்னாங்க, பேரன் பிறந்து தவழ்ந்து விளையாடுறத பார்க்க தாத்தா இல்லையே அப்படின்னாங்க. அப்ப அதுல என்ன ஆகுது, தாத்தா இல்லைங்கிறதும் ஐயா இல்லைங்கிறதும் அதுல வந்துருது. இறந்தது கேட்டதாக வந்து விடுகிறது. இவன் தவழ்ந்து விளையாடுகிறதை சொல்லுகிற போது பிள்ளை பிறந்ததை கேட்டதாகவும் வருகிறது. பேரன் பிறந்ததை பார்க்கறதுக்கு, பேரன் பிறந்து தவழ்ந்து விளையாடுறத பார்க்க ஐயா இல்லையே அப்படின்னு சொல்லி, தாத்தா இல்லையே அப்படின்னு சொல்லி ஒரே வரியில 2 அர்த்தம் துணிக்க அவர்கள் கேட்பார்கள். அது மாதிரி நாமும் சமயோஜித புத்தியாக பேச வேண்டும், சமயம் அறிந்து பேச வேண்டும். அப்படி பேசுகிற ஆற்றல் ஒருவருக்கு வர வேண்டுமானால் ஜாதகத்தில் சூரியனும் புதனும் இணைந்திருக்க வேண்டும். உங்கள் ஜாதகத்தை புரட்டி பாருங்கள், புத ஆதித்ய யோகம் இருக்கிறதா என்று பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு இருந்தாலும் புதன் சூரியன் இணைந்திருந்தால் புத ஆதித்ய யோகம் இருக்கிறது, கல்வியில் தேர்ச்சி பெறலாம். அப்படிப்பட்டவர்களை நல்ல கலைஞர்களாக நீங்கள் உருவாக்க இயலும் என்று தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் பொறுப்புகள் சொல்வதை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைக்கு யாருக்கேனும் நீங்கள் பொறுப்புகள் சொன்னால் அதன் மூலம் சில சிக்கல்கள் வரலாம். உங்கள் ராசிநாதன் செவ்வாயோடு சனி இருக்கிறார், அதிலும் அஷ்டமத்தில் இருக்கிறார். பொருள் இழப்புகள் ஏற்படலாம். வாங்கல் கொடுக்கல்களில் கூடுதல் கவனம் தேவை. நண்பர்களால் கூட ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். திடீரென வீடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் ஒரு சிலருக்கு உருவாகலாம். மேல் அதிகாரிகளை அனுசரித்து செல்ல வேண்டிய நாள் இந்த நாள்.
ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் குடும்ப முன்னேற்றம் கூடும் நாள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். தொல்லை தந்த எதிரிகள் விலகுவார்கள். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. வாகன யோகம் உண்டு. வளர்ச்சி கூடும் நாள் இந்த நாள். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள். இடம் பூமி வாங்கும் எண்ணம் உங்களுக்கு அலைமோதும். அது மட்டுமல்ல, 2லே சுக்கிரன் இருக்கிறார். விரையாதிபதி 2ல் இருக்கின்ற பொழுது நல்ல விரயங்கள் செய்வதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. ஏனென்றால் சுக்கிரபலம் இருக்கின்ற பொழுது தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்குவதில் அதிக அக்கறை காட்டுவீர்கள். புது முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி உண்டு. விஐபிக்கள் ஒத்துழைப்போடு விரும்பிய காரியத்தை விரும்பிய நேரத்தில் செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன்பிறப்புகளின் வழியே ஒத்துழைப்பு கிடைத்து மகிழும் நாள். கடன் சுமை குறையும். கவலைகள் தீரும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கலாம். அரசியல்வாதிகளாக இருந்தால் உங்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் நீங்கள் யோசித்து செய்வது நல்லது. இறைவனை பூஜித்தும் செய்வது நல்லது. புத வியாழ சேர்க்கை இருக்கிறது. எனவே குடும்பத்தில் குதூகலம் தரும் சம்பவங்கள் நடைபெறப் போகின்றது. மாமன் மைத்துன வழியில் மனமினிக்கும் செய்திகள் வந்து சேரும். சேமிப்பு உயரும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு செல்வாக்கு மேலோங்கும் நாள். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, பாக்கிகளும் வசூலாகி பரவசப்படுத்தும். மாமன் மைத்துன வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகள் அகலும். சேமிப்பு உயரும். செல்வாக்கும் உயரும். அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய மிகப்பெரிய பொறுப்புகள் கூட வந்து சேரலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கன்னிராசி நேயர்களே, அரசியல்வாதிகளால் அனுகூலம் கிடைக்கின்ற நாள். ஆதரவு கரம் நீட்டுபவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அயல்நாட்டிலிருந்து கூட அனுகூல தகவல்கள் வந்து சேரலாம். திடீரென பயணங்கள் உங்களுக்கு உருவாகலாம். நண்பர்களால் உங்களுக்கு பயணங்கள் ஏற்படும். பயணத்தாலும் பலன் உண்டு. அலைத்தலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். வரன்கள் வாயில் தேடி வந்து நிற்கும். இந்த நாள் ஒரு இனிய நாள். துலாம் ராசி நேயர்களே, அதிகாரிகளின் ஆதரவு கூடும் நாள். ஆதாயம் தரும் காரியத்தில் அக்கறை காட்டுவீர்கள். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிக்க இயலும். பஞ்சமஸ்தானத்திற்கு கேது இருப்பதால் பிள்ளைகளால் ஒரு சிலருக்கு தொல்லைகள் உருவாகலாம். பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்வதுதான் நல்லது. நண்பர்களின் ஒத்துழைப்போடு மாலை நேரத்தில் ஒரு நல்ல காரியம் நடைபெறப் போகிறது. வாகன யோகம் உண்டு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேரும் நாள். இன்றைக்கு நண்பர்களால் உங்களுக்கு நல்ல காரியம் நடைபெறும். தக்க சமயத்தில் நண்பர்கள் கை கொடுத்து உதவுவார்கள். ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டுவீர்கள். அந்நிய இனத்தார் மதத்தாரின் ஒத்துழைப்போடு எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறும். தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபம் கிடைக்கும். இடம் பூமி வாங்குவதிலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கலாம். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். இந்த நாள் ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, தாராளமாக செலவிட்டு மகிழும் நாள். தெய்வீக சிந்தனை மேலோங்கும். திருமண வாய்ப்புகள் கைகூடும். குருவின் பரிபூர்ண பார்வை இருப்பதால் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி கிடைக்கப் போகிறது. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். அதிகாரிகளால் கூட அனுகூலங்கள் உண்டு. மகர ராசி நேயர்களே, இன்றைக்கு மாற்றுக் கருத்துடன் எண்ணிக்கை கூடுகின்ற நாள். எதை செய்தாலும் யோசித்து செய்வது நல்லது. உறவினர் பகை உருவாகலாம். உள்ளத்தில் ஒன்றும் உதட்டில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கையும் உங்களுக்கு உயரும். தொழிலில் சில ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். இடமாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். இந்த நாளை இனிய நாளாக அமைத்துக் கொள்ள கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமான் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும் நாள். உறவினரின் சந்திப்பால் உள்ளம் மகிழ்வீர்கள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். கட்டிடப்பணி தொடரும். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருப்பீர்கள். பாதியில் ஏற்ற நின்ற பணி கூட இன்றைக்கு மீதியும் தொடரப் போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நலன்கருதி எடுத்த முயற்சிகளிலும் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். ஆதாயமும் கிடைக்கும். தொழில் தொடர்பாக ஒரு சில புது முயற்சிகளில் ஈடுபட்டிருப்பீர்கள். அந்த முயற்சிகளுக்கு அனுகூலம் தரும் விதத்தில் இன்றைக்கு அலைபேசி வழியில் தகவல்கள் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, சந்திரபலம் கூடும். இன்றைக்கு விரயங்களிலிருந்து விடுபட விழிப்புணர்ச்சி உங்களுக்கு தேவை. காலை நேரத்திலேயே விரயங்கள் ஏற்படலாம். வீட்டு தேவைகள் அதிகரிக்கும். பணப்பற்றாக்குறை ஏற்படுகிறது என்று கவலைப்படுவீர்கள். உதிரி வருமானங்கள் வருவதில் கூட தடைகள் ஏற்படலாம். பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்களா என்பது சந்தேகம்தான். விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. விருப்பங்கள் நிறைவேறும். கிழமை செவ்வாய் என்பதால் முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.